பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் துதியும் புகழும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாள் நம் தேவாதி தேவனுடைய சபையின் ஐக்கியத்தில் நாம் எல்லோரும் அவருடைய சமூகத்தை ஆராதிக்கும் நாள். ஆண்டவராகிய இயேசுவனுடைய பரிசுத்த உடலே சபையாகும். ஆகவே இந்த நாள் நேரத்தோடு சபை ஆராதனைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக செல்ல வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் சபை ஆராதனைகளிலே பங்கெடுப்பதில் அன்பின் கண்டிப்போடு கூட அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி சபைகளுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அங்கே தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். தேவனுடைய சத்திய வசனத்தை நாம் கேட்கும்போது அவருடைய பிரதான ஆவியின் முத்திரை நம்மில் இறங்கி வருகிறது. நாம் சுகமாக்கப்படுகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாம் பலப்படுத்தப்படுகிறோம், நாம் தேவனால முத்திரை போடப்படுகிறோம். 147 சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார்: அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று எண்ணி பாருங்கள். அவர் நமது வாசல்களை பலப்படுத்துகிற தேவன். சபையின் வாசல்கள், நமது குடும்பங்களின் வாசல்கள், நமது வாழ்க்கையின் வாசல்கள், நமது எதிர்காலத்தின் வாசல்கள், அதோடு மாத்திரமல்ல, நமது ஆவி ஆத்மா சரீரத்தின் வாசல்கள், இவை எல்லாவற்றையும் தேவன் பலப்படுத்தி தீமையானவைகள் இந்த வாசல்கள் நுழையாதபடி தேவன் பார்த்து கொள்கிறார். சாத்தானுடைய கேடானவைகள், சாத்தானுடைய பொய்யானவைகள், சாத்தானுடைய இச்சையானவைகள், மாய்மாலமானவைகள், கலகமானவைகள், பிரிவினையானவைகள், அவநம்பிக்கையானவைகள் நமது காது என வாசலில், நமது கண்கள் என வாசலில், நமது வாய் என வாசலில், நமது இதயம் எனும் வாசலில் அவைகள் நுழையாதபடி தேவன் பலப்படுத்தி காத்து கொள்கிறார் சபை ஆராதனையில். அதோடு மாத்திரமல்ல, நமது பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பானவர்களே, சபையின் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படவும், ஒவ்வொரு விசுவாசியின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்களுடைய செயல்பாடுகள் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகள், படிப்பு ஆசீர்வதிக்கப்படவும், ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் தேவனுடைய பலத்த ஆசீர்வாதத்தை சபையின் போதகர் கைகளை உயர்த்தும் போது உபாகமம் 21:5 வசனத்தின்படி தேவனுக்கு நேராய் ஆராதனை செய்யவும், கர்த்தராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கவும் அவர் ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னது போல இந்த நாளிலே நம்ம எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சபை ஆராதனையில் உத்தமும் உண்மையுள்ளவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு, அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி, நமக்குள் வாசம் பண்ணுகிற எந்த பாவத்தையும் தூக்கி எறிந்து மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் பலப்படுத்துகிறார். அவர் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் நேசபிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாம் பரிசுத்த சபை ஐக்கியத்தில் உமது ஆவியானவர் ஆளுகை செய்கிறீர். ஆராதனை வேளையில் வாசல்களை பலப்படுத்துகிறீர். வாழ்க்கையின் வாசல்கள், உடல் பொருள் ஆவியான வாசல்களை பலப்படுத்துகிறீர். குடும்ப வாசல்களை பலப்படுத்துகிறீர். சபையின் பிள்ளைகளையும், விசுவாசிகளின் பிள்ளைகளையும், குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அந்த மகிமையான ஆராதனை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும். இந்த செய்தி ஒவ்வொருவரும் இந்த நாளில் அப்படிப்பட்டதான பலப்படுத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்கள் தேவன் மாற்றுங்க. எங்கள் நாடு தரித்திரத்திலிருந்தும், மதவெறியிலிருந்தும், ஜாதி வெறியிலிருந்தும், ஆண்டவரை பாவ அக்கிரம அநியாய வெறிதனத்திலிருந்தும், மனிதாபிமான வெறிதனத்திலிருந்த நாடு விடுதலை அடையப்பட்டு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தால் எங்கள் நாடு உயரும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.